எனக்கு இங்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. எமது நாடு மிகவும் கஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த நாய்தான். இந்த நாட்டிலே 10 நபருக்கு ஒரு நாய்ப்படி இருக்கிறது. ஒரு நாய் 5 பேருடைய சோறு சாப்பிடுகிறது. அதனால்தான் இந்த நாட்டில் அரிசி மிகவும் தட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இத்துடன் எனது சிற்றுரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி. முதலாளி, எஸ், அப்ப இந்த நாட்டுல அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கு நாங்களோ காரணம்? நீங்கள் தான் காரணம். ஏன் முதலாளி நீங்க சொல்ல மாட்டீங்க? நீங்கள் என்ன கூட்டிக் கொண்டு வரைக்க பால் தருவேன், முட்டை தருவேன், அது தருவேன், இது தருவேன் சொல்லித்தானே என்ன கூப்பிட்ட நீங்க? அதாவது புது நாய்க்கு ஸ்டார்ட் நாங்க அப்படித்தான் சொல்லுவோம், அப்படித்தான் செய்வோம். அப்படித்தான் சொல்லி நானும் வந்தேன். ஆனா நீங்கள் என்ன அப்படியோ செஞ்ச? நீங்க நல்லா சாப்பிட்டு போட்டு மிச்சம் இருக்கிற எலும்பே மீன் இந்த முள்ளையும் போட்டு சோத்து சட்டி இந்த கடைசி அடிப்பிடிச்ச சோறை தூக்கி தந்து போட்டு இப்ப என்னண்டா அரிசி தட்டுப்பாட்டுக்கு நாங்க தான் காரணம் சொல்றீங்க. நீங்கள் ஒரு நாய் 5 பேருடைய சோறு சாப்பிடுகிறது. 5 பேர்ட்ட சோறு நாங்க சாப்பிடுறோமோ? மிச்ச மீதியை சாப்பிட்டு போட்டு தான் உங்களுக்கு நாங்க ராப்பகலா குழைச்சி கொண்டிருக்கிறோம். நீங்க ஹொலிடே போனாலும் நாங்க 2 உங்க வீட்டை காவல் ஆக்குறோம். இது மட்டும் நீங்க செய்யல. போன கிழமை என்னண்டா எந்த சித்தப்பன் காரணம் நீங்க பேய் காட்டுனீங்க. சித்தப்பாவோ? அவர்தான் எந்த குரங்கு தான் எந்த சித்தப்பன். ஓ, இங்க கரண்ட் நிக்கிறதுக்கும் தேங்காய் கலவு போறதுக்கும் இந்த சித்தப்பனை போய் காட்டினீங்க. நீங்க இந்த மாதிரி போனா நாளைக்கு இந்த மச்சான் மேல நீங்க பழி போடத்தான் செய்வீங்க. நீங்க நாளைக்கு சொல்லுவீங்க இங்க மீன் எல்லாம் இல்லாம போயிட்டு அதுக்கு காரணம் இந்த மச்சான் பூனை குட்டி என்று சொல்லுவீங்க. பூனை உண்ட மச்சானோ? ஓ கடவுளே. ஏன் முதலாளி உங்களுக்கு நாங்களுக்கு என்ன அப்படி செஞ்சாங்க? ஏன் நம்ம மேல இப்படி பழிய போட்டு கொண்டிருக்கிறீங்க? ப்ரோ காம் டவுன். ஓகே, எனக்கு உங்களோட ஃபீலிங் ரொம்ப விளங்குது. ஆனாலும் இப்ப நாங்க மேனேஜர் மேல நாங்களே பழி போடலாது. மேனேஜர் மேல பழி போட்ட உடனே என்ன செய்யறாங்கன்னா மேனேஜரா திருப்பி எங்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இப்படி நாங்கள் நாய் பூனை குரங்கு மேல பழி போட்டா அவர் கேள்வியும் கேட்க மாட்டேன் எங்கள்கிட்ட. அப்படிதான் இவ்வளவு இருந்தாங்க. ஆனா இப்ப நீங்களும் எங்களை கேள்வி கேட்க ஒழிக்கிட்டீங்க. அதான் இப்ப என்ன செய்யறேன்னு தெரியாம நிக்கிறேன் நான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவையெல்லாம் சேர்ந்து நம்மள பழி போடினோம். நீங்களும் கவனமாயிருங்கோ ப்ளீஸ். உங்களுக்கும் இந்த ஃபீல்டு இருந்தா இதை ஷேர் பண்ணுங்க.